நடிகர் விஜயோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அடுத்த கட்டம் மாநாடு வச்சுட்டாரு, இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு. ஒரு திரைத்துறையிலேருந்து போனவர், உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பார்க்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போதும் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அகே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில். அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார். யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தால் தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால் அது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியை ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். அதனால் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேனே தவிர, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர, யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்லை இப்போதான் அவர் வராருல்ல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையிலிருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் எனக்கு படத்தில். அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் கூட சொன்னார், மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேறு வேறு இல்லை, அவருடைய பாணி வேறு, உங்களுடைய பாணி வேறு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை.